ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ டே 14 இன்றைக்கி வந்து சண்டே ஈவினிங் மினி வ்ளாக் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே இன்றைக்கி சண்டேனால எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் கிளம்பியிருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரிக்கு தான் போக போகிறோம். ஏரினா ஆக்சுவலாக அது பேர் வந்து ஏரல். அது வந்து ஒரு சேர்மசாமி கோவிலில் அந்த ஏரி இருக்குது. சென்னையிலலாம் அதை வந்து ஏரின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நான் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஏரல்ன்றாங்க. ஏரல் வந்து ஏரி பேரா இல்லைனா ஊர் பேர் ஏரலான்னு எனக்கு தெரியல. பட் அது பேர் வந்து ஏரல். அங்கே தான் ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சது ஏரி தான். அதனால் நான் ஏரினே சொல்கிறேன். அங்கே தான் இப்போ போக போகிறோம் ஃபேமிலியோட. யார் யாருனா நான், எங்கள் நாத்தனாருங்க, அப்புறம் எங்கள் அத்தை மாமா, அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி, இவங்க எல்லோரும் தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ அத்தை மாமாலாம் கொஞ்சம் வர லேட்டானனால நாங்கள் எல்லாம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். அதனால் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே தான் அந்த புளியங்க மரம்லாம் இருந்தனால புளியங்கெல்லாம் பறித்து ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணிவிட்டு விளையாடிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் ஷாம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தோன்னே செம ஷாக்ஸ். அவ்வளோ ஒரு தண்ணி வந்து நீட்டாக க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சென்னையிலலாம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நான் போனதே கிடையாது. நான் ஊருக்கு நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கோயில் திருவிழாவுக்கு வருவோம். அப்போவுமே கூட நாங்கள் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்குலாம் போனது கிடையாது. அங்கே இருக்கிற அந்த பீச்சுக்கு தான் போவோம். அதே எப்போயாவது ஒரு தடவை தான். அது மற்றபடி நாங்கள் இந்த மாதிரி இடம்லாம் போனது கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் அந்த ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக் ஒரே ஒரு தடவை தான் தாமிரபரணி ஆறுன்னு சொல்லி ஒரு தடவை போயிருக்கோம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இடம்லாம் போனது கிடையாது. இதான் 2வது முறை போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் உடனே எங்கள் வீட்டில் கூட்டு போகிற ஒரு இடம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு தான் கூட்டு போவாங்க. ஏன்னா அங்கே அதான் இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்விம்மிங் பூலுக்கு தான் கூட்டு போவாங்க. அங்கே ஒரு 1 ஹவர் டைம் தருவாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய், அதுதான் குளிச்சுட்டு வருவோம். பட் இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வைபோட ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சண்டே நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ஸ்பெஷல் டேவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்குமே நல்லா ஜாலி பண்ணிவிட்டு 5 o'clock போல் தான் கிளம்பணும். ஏன்னா வீட்டுக்கும் அந்த ஏரிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours டிஃப்ரெண்ட் வருது அதனால் சரி ஓகே நம்ம போக டைம் ஆயிரும்னு ஒரு கரெக்டாக ஒரு 5 o'clockலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தண்ணியில் நல்லா ஆட்டம் போடணும். ரொம்ப பசி எடுத்தனால காஃபி, பஜ்ஜி, முட்டை, பப்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டு இன்றைக்கி டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.